இந்த ஆடி அமாவாசையில் என் பிள்ளையை சந்திக்க வெற்றி களிப்பில் வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த, நீ ஏக்கம் கொண்ட தருணம் முடிவுக்கு வந்து இந்த முருகன் உன் ஏக்கத்தை தீர்த்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையை மலரச் செய்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் அப்பன் இங்கு எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? இந்த 2 பேரின் உதவி உனக்கு இன்று கிடைத்தே தீரும். நீ எதிர்பார்த்த நல்ல பதிலும் நல்ல முடிவும் உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது. அந்த சத்தியத்தின் உண்மையை சொல்வதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் அதிசக்தி வாய்ந்த நாளில் என் பிள்ளையை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதிலே தீராத குழப்பம், ஒரு பிரச்சனை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றாய். நானும் சதா நேரமும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் உன் நாமத்திற்கான பதில் இன்னும் கிடைக்கவில்லையே முருகா முருகா என்று என்னை அழைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதின் வழியை புரிந்துவிட்டேன். இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது. என் பிள்ளைகள் கேட்டதை கொடுப்பதற்கு இந்த அப்பனை தவிர வேறு யாரும் இல்லை என்றுதானே நீ என்னையே கதியின்றி வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உனக்கான சத்தியத்தின் உண்மையை தராமல் இருந்து விடுவேனா? உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. என் தங்கமே, நீ இழந்த சந்தோஷம் அந்த 2 பேரால்தான் கிடைக்கப் போகிறது. உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாய் அல்லவா? இதோ நீ அழைக்காமலே இந்த 2 பேரின் உதவி இன்று உன் இல்லம் தேடித்தான் வரப்போகிறது. என் செல்வமே, என்ன செய்வது ஏது செய்வது என்று உன் மனம் குழம்பி கேட்ட விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வைத்தான் இந்த வேலவன் கொண்டு வந்திருக்கின்றேன். வேலிருக்க உனக்கு வினை ஏது என் பிள்ளையே? நான் உன்னோடு உனக்கான பாதையை என் வேலை கொண்டு தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கும்போது உன் தடைகளை எல்லாம் அகற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். உன் எண்ணத்தை தெளிவாகவும் உயர்வாகவும் வைத்து கொண்டே இரு. இனி உனக்கு தனிமை என்பதே கிடையாது. உன் எண்ணந்தானே உனக்கு முதல் நண்பனாக இருக்கப் போகிறான். அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? என்னை வரவேற்க தயாராக இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்திற்கும் கவலைக்கும் இடை கொடுத்து உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கின்றேன். உன் சூழ்நிலைகளை பற்றியோ உன் வாழ்க்கையை பற்றியோ நீ கவலை கொண்டிருக்காதே. உன் அத்தனை நிலைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். பாதை மாறி போனாலும் உன் வாழ்க்கை மாறப்போவதில்லை. நீ எடுத்துக்கொண்ட இலக்கு தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும்போது அந்த 2 பேரின் உதவி தானாக வந்து உனக்கு வெற்றியைத்தான் தேடி தரப்போகிறது. அந்த 2 பேர் யார் என்று தானே நினைக்கின்றாய்? உன் தாய் தந்தையை தவிர உனக்கு வாழ்க்கையில் யாராவது உதவி செய்திட முடியுமா? என் பிள்ளையே, இதோ உன் தாய் தந்தையாகத்தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்து உன்னை போர்க்களத்தில் இருந்து காப்பாற்றி அதிலிருந்து மீட்டெடுத்து வரப்போகும் ஆபத்திலிருந்து உன்னை பாதுகாத்து உன்னை வெற்றியின் பாதுகாப்பிற்குத்தான் அழைத்து செல்ல போகிறேன். தாய் தந்தையின் அன்பு தானே எதையும் எதிர்பார்க்கும். அன்பாக இருக்காமல் எதிர்பார்ப்பில்லா ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கும். உன்னிடம் அன்பை மட்டும்தான் அந்த அன்பானது எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட உறவைத்தான் நான் உன்னிடத்தில் நிலையாக வைப்பதற்கு வந்திருக்கின்றேன். நீ இவ்வளவு தூற்றினாலும் சரி, அந்த அன்புதான் தூய்மையானதாக இருக்கும். தூசி என்று தூக்கி எறிந்தாலும் திரும்ப உன்னருகிலே நின்று கொண்டு நான் உனக்காகவே தான் கண்கலங்கி கொண்டு இருக்கின்றேன் என்று உனக்கு பதிலாக ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட தாய் தந்தையின் அன்பு உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி இருந்து கொண்டு உனக்கான வெற்றியை இங்கு தடைப்படுத்துவது யாரென்று அறிந்து கொண்டு அந்த விஷயத்தை நுணுக்கமாக செயல்படுத்தி இந்த அப்பனின் அருளோடு இந்த முருகனின் அருளோடு உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதை கிடைக்கச் செய்வதற்கு அந்த தாய் தந்தையின் அன்பு உன்னை தேடி வந்திருக்கின்றது.
இருந்தது. சூட்சமத்திலிருந்தும் உனக்கு நடக்கும் எதிர்வினையில் இருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த முருகனின் அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கப் போகும்போது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையே, என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் அப்பனே முருகனே என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த முருகனே நான் வந்திருக்கும் போது நீ எதற்காக நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கின்றாய்? இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்பதே கிடையாது. நீ நிம்மதியாக இருக்கும் சூழலைத்தான் நான் உன் கண் முன்னே காட்டப் போகிறேன். நீ எதற்காக இன்னும் தயக்கம் காட்டிக்கொண்டே இருக்கின்றாய்? உன் பயம் தேவையில்லாதது. உன் அப்பனானவன் உன் முருகனானவன் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது உன் பாதையை தெளிவாக்கி கொள்வதற்கான விஷயத்தையும் உன் கையிலே தான் ஒப்படைக்கப் போகிறேன். கண் கலங்கி கொண்டு இருக்காது. சற்று பொறுமையாக இரு. தாமதமாகி கொண்டே இருக்கின்றதோ என்று உன் மனம் மருந்திக் கொண்டு இருக்காதே. சிறிது தாமதமானாலும் சரி, உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் நன்மையை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நன்மைகளை தாண்டி உனக்கு யார் சூழ்ச்சியை பின்னினாலும் சரி, அவர்களை நான் உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைப்பதற்கும் தயக்கம் காட்டுவதே கிடையாது. என் தங்க பிள்ளையே, துன்பத்தை நீக்கி இன்பத்தை, அதுவும் நீ கேட்ட வெகுமதியோடும் நீ கேட்ட வரத்தோடும் உனக்கான புதிய விடியலைத்தான் நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன். எதை இழந்துவிட்டேன் என்று என்னிடம் சொன்னாயோ, இழந்ததை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தையும் நீ நெருங்கியிருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம். என் அப்பன் விதித்த கட்டளை இப்பொழுது நிறைவேறப் போகிறது. அப்படி இருக்கும்போது நான் இதற்காக பயப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. இனி உன் கண்ணீரும் கவலையும் தீர்வதற்கான நல்ல வழியைத்தான் நான் காண்பிக்கப் போகிறேன். உன் பிரச்சனை தீரத்தான் போகிறது. எதற்காக கண்ணை உன் நேரத்தை நீ வீணடித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதிலே இந்த முருகனை நிலையாக வைத்திருக்கும் போது இனி உதவி என்ற சொல்லுக்கு நான் உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறேன். எதிர்பார்த்த தருணமும் இன்னும் வந்து சேரவில்லையோ என்று இந்த முருகனிடம் நீ முறையிட்டு கொண்டிருந்தாய். இதோ இந்த அப்பனிடம் உரிமையோடு கேட்ட விஷயத்திற்கு உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தை நடத்தி தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்திருக்கின்றேன். நீ மனதில் நினைத்த விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. யாரும் இல்லை என்று உன் தனிமையின் போராட்டத்தை நினைத்து வருந்தி கொள்ளாதே. அந்த தனிமையின் போராட்டம்தான் உனக்கு உன்னை யாரென்று நிரூபித்து கொண்டிருக்கின்றது. அந்த தனிமையின் போராட்டம்தான் உனக்கு பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதன் பிறகு நீ எதிர்பார்த்த அந்த நல்ல மாற்றத்தை உனக்கு தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனம் தளராமல் என்மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாகத்தான் இந்த முருகன் நான் இருந்து கொண்டு இருப்பேன். நீ கேட்கும் எல்லா கேள்விக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் பதிலளித்து கொண்டேதான் இருப்பேன். உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் சக்தியாக இந்த முருகனே இருக்கும்போது உன் தலையெழுத்தும் மாற்றித்தான் போகிறது. என் பிள்ளையே, வருகின்ற சூழ்நிலைகள் உனக்கானதாக மாறுவதற்கு இந்த முருகன் ஆணையிட்டு விட்டேன். உன் கருமை வினையிலிருந்தும் உன் விதையின் பிடியிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இந்த முருகனை வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? மனம் என்னும் ஒன்றில் என்னை தெளிவாக வைத்து கொண்டு நிலையாக குடியிருக்க வைத்து கொள்ளும் போது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? கவலையை விடு. உனக்கானதை தேடி தருவதற்குத்தான் இந்த 2 பேரின் உதவி இன்று கிடைத்தே தீரும். உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியான தருணத்திற்கு காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் தருவதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய்? எதை நினைத்து நீ கண்கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? என் கண் சிமிட்டும் நேரத்திலே உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கத்தான் போகிறேன். நடப்பதும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ பதற்றமோ அடையாதே.
உனக்கு வேண்டியவரின் மூலம் நீ எதிர்பார்த்த முடிவை தர வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் மனமருந்திக் கொள்ள வேண்டாம். இதோ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறும் தருணத்தை இந்த முருகன் நான் குறித்து விட்டுத்தான் வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்ட பிறகும் நீ எதற்காக தங்கமே மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? விடைகளை தேடி என்னிடத்தில் வந்திருக்கும் என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையை நிறைவேற்றி விட்டேன். யாம் இருக்க பயமே.